shit until they murder me. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் அண்ட் திஸ் இஸ் கிளாஷ் வித். இப்போ வந்து நான் புது கிளானில் இருக்கேன். என்ன கிளான்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து இந்தியன் ராயல்ஸ்னு கிளானில் ஒன்று இருக்கேன். இது வந்து இந்திக்காரங்க கிளானு, இந்தியாவில் தான் இருக்குது. இந்த கிளான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன் ஹால் 8, 9 இந்த 2 டவுன் ஹால் முடிகிற வரைக்கும் நான் அந்த கிளானில் தான் இருந்தேன். ட்ரூப்லாம் நிறைய டொனேட் பண்ணுவாங்க, வாரும் செம்மையாக இருக்கும். செம்ம கிளான். இந்த கிளான் வந்து 2014 வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபஸ்ட்டில் இருந்தது. இந்த கிளானு 2014 டாப் ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போ வந்து பார்க்கலாம் இந்த கிளான் எதில் இருக்குது, எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். லோக்கலில் 2014 இந்த கோல்டில் இருந்தது. இப்போ பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. இப்போ இந்த கிளான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60th பிளேஸில் இருக்குது. இந்த கிளானில் நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் ரூப் தான் வச்சுருக்கிறாங்க, யூஸ் பண்ணுவாங்க. கிங்கு கொஞ்சம் மேக்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இப்போ அவங்க வாரில் வந்து எப்படி அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் எப்படி இருக்குதுன்னு விசிட் பண்ணலாம். டாப் பிளேயர்ஸ் பேஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, டிஇஇ. இது நான் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க டைட்டனில் இருக்காங்க, அவங்க பேஸ் விசிட் பண்ணலாம். அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. சரி, வந்து வேறு பேஸை விசிட் பண்ணலாம். இதில் அபிசர் ஜோயப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் பார்த்ததுலேருந்து அவங்க தான் வெறி கொண்டு விளையாடி இருக்கிறாங்க அந்த கேமை. அவங்க பேஸ் பார்க்கலாம். மேக்ஸ் பண்ணிட்டாங்க, கிங்கு குயின்லாம். சென்டரும் மேக்ஸு. எக்ஸ்போ அப்டேட் ஆகின்னு இருக்குது, ஒன்று வந்துருச்சு. பாம் டவர் லெவல் 2, 3க்கு அப்டேட் ஆகிருக்குது. சரி, ஓகே. இவங்க வந்து முன்னாடி நடந்த வாரில் பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்ல. டோட்டல் வார் 385, 204 வின்னாக இருக்கிறாங்க, 169 லாஸ் லூஸ் ஆகிருக்காங்க. சரி, அவங்க கடைசியாக நடந்த வாரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டவுன் ஹால் 11லலாம் 1 ஸ்டார் வந்தது. 5th பேஸை பார்க்கலாம் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து 5th ஒன் வந்து அடிச்சிருக்காங்க. இவர் வந்து பவுலர் அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ வந்து ஜெயிண்ட் விட்டு அதுக்கு வந்து 4 ஈலர் விட்டு ஹீல் பண்ணியிருக்கிறாரு. பவுலரை வந்து கார்னர்ஸில் விட்டு ஏர் டிஃபென்ஸ் உடைக்க பார்க்குறாரு. ஆனால் ஏர் டிஃபென்ஸ் உடையில. சரி, கிங்கு குயினு கிராண்ட் வார்டன் 3த்தையும் உள்ளே விட்டார். பவுலரும் இருக்குது. அவள் தான் பவுலர் அடித்து உடச்சிச்சு இன்ஃபோனோ டவரெல்லாம். சரி, பார்க்கலாம். இன்னும் வந்து குயினுக்கு எபிலிட்டி இருக்குது, கிராண்ட் வார்டன் எபிலிட்டி இப்போ தான் போட்டார். முக்கால்வாசி சென்டர் ஃபுல்லாக காலி, டிஃபென்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரீஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 3rd லெவல் பவுலர் செம்மையாக அடிக்குது. நிறைய டேமேஜ் பர் செகண்ட் கூட இருக்குது. இன்னும் குயினுக்கு வேறு இது இருக்குது, எபிலிட்டி இப்போ தான் போட்டார். அதனால் இன்னும் 6 பவுலர் இருக்குது. கிராண்ட் வார்டன் வேறு இருக்காங்க, அதுதான் 3 ஸ்டார் பண்ணிட்டாரு. இதுதான் பவுலர் அட்டாக். சரி, லோ பேஸில் போய்ட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரி, இதை பார்க்கலாம். ஹேட் மிஷின் இதெல்லாம் டவுன் ஹால் 8 ட்ராகன் அட்டாக் பண்ணுறாரு. லெவல் 4 ட்ராகன் அட்டாக்கு. ஜாப்பு தண்டர் போட்டு 2 ஏர் டிஃபென்ஸும் உடச்சிட்டாரு. 3rd ஏர் டிஃபென்ஸ் வந்து ட்ராகன் விட்டு காலி பண்ணிட்டாரு. இன்னும் கிங்கு குயினை விடலை. இப்போ தான் குயின் விட்டுருக்காரு சைடில் இருக்கிறதெல்லாம் ஒயிட் பண்ணுறதுக்கு. அவதில் இப்போ தான் வல்கேரி வருது, அதையும் சாவடிச்சிட்டாரு. ஈஸியான பேஸ் தான், பட் ஆனால் நிறைய எலிக்சர் யூஸ் பண்ணி ட்ராகன் அட்டாக்லாம் பண்ணியிருக்காரு. கோவை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அவங்க டிஃபென்ஸ், அவங்க பேஸ் எப்படி டிஃபென்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அபிசர் ஜோயப்
ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் வந்து அடிச்சிருக்காரு. பார்க்கலாம். இவரும் பவுலர் அட்டாக் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கே எடுத்தோன்னே 2 ஜம்ப்பு. பவுலர் விட்டுட்டாரு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஹீலர் எல்லாமே கிங் குயினுக்கு தான் ஹீல் கொடுக்குது. டவுனால் உடைக்கணும். இவர் பேஸாக டிஃபென்ஸ் ஆயிருக்கு, 1 ஸ்டார் தான். ஓகே, எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய் பாய்.